வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் கதை முடிய போகிறது. புதிய ஆளுநர் போடக்கூடிய முதல் கையெழுத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. 5 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமிக்கும் அனைத்து விதமான மாற்றங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேரளா, ஒரிசா போன்ற 5 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை ஜனாதிபதி முர்மு அவர்கள் அறிவித்து கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் தான் இன்று வரை புதிய ஆளுநர் பற்றியான எந்த ஒரு தகவலும் இல்லை. அதே சமயத்தில் ஆளுநர் RN ரவி அவர்களது பதவிக்காலம் முடிந்த நிலையில் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருப்பதும் தேதி குறிப்பிடாமல் நீட்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவரே மீண்டும் ஆளுநராக பதவியேற்கலாம் என்றும், ஒருவேளை அப்படி அவரே பதவியேற்றால் முதல் கையெழுத்து திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடும் என்றும், ஊழல் நடவடிக்கை பற்றியான முதல் கையெழுத்தாக இது பார்க்கக்கூடும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி உள்ளது. ஏனென்றால் திமுகவிற்கு சரியானவர் RN ரவி அவர்கள்தான் என்று மத்திய அரசிற்கு நன்றாகவே தெரியும். இவர்கள் செய்யக்கூடிய குளறுபடிகளுக்கு சரியான சம்பட்டை அடியாக அடிக்கக்கூடியவரும் ஆளுநர் RN ரவி அவர்கள்தான். ஊழல், கொலை, கொள்ளை, கள்ளச்சாராயம், குட்கா போன்றவைகள் அதிக அளவில் விற்பனை செய்யக்கூடிய திமுகவின் நிர்வாகிகள் அதை தட்டி கேட்கக்கூடிய வகையில் நேரடியாக அரசியல் என்று கூட பார்க்காமல் தவறு என்றால் நேரடியாக கூறிக்கொண்டிருப்பவர் தான் ஆளுநர் RN ரவி அவர்கள். ஆளுநர் RN ரவி அவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் எதிர்மறையாக இருந்தாலும் அரசியல் நோக்கத்துடன் அவர் என்றைக்கும் செயல்பட்டது கிடையாது. ஆளுநர் RN ரவி அவர்கள் இருந்தபோதிலும் அவரை எதற்காக பதவியே பறிக்க வேண்டும் என்று பலரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதற்காகவே மத்திய அரசு 5 மாநிலங்களில் ஆளுநரை மாற்றிய நிலையில் தமிழகத்தில் மாற்றாமல் வைத்திருப்பதற்கு இதுவே காரணம். திமுகவின் ஆட்சி முடியும் போதுதான் ஆளுநராக RN ரவி அவர்கள் வேறு மாநிலத்திற்கு மாற்றப்படுவார் என்றும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. முதல் கையெழுத்தாக தமிழகத்தில் நடைபெற்ற ஊழலும் கொள்ளையடிக்கின்ற கூட்டத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கான முதல் கையெழுத்தாக இருக்கக்கூடும். ஏனென்றால் திமுகவின் ஒட்டுமொத்தமாக ஊழல் பட்டியலை தயார் செய்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆளுநரிடம் கொடுத்துள்ளார். இதற்கு உடனடியாக ஆளுநர் RN ரவி அவர்கள் பரிசீலனை செய்து விவரங்களை மத்திய உள்துறை அமைச்சரிடம் தெரிவிக்க வேண்டும். இது புதிய ஆளுநராக மீண்டும் அவரே நியமனம் செய்யப்பட்டால் இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளலாம் என்றும் அவர் ஆலோசித்து வருகிறார். இதனால் அவர் பதவியேற்கக்கூடிய நிலையில் முதலாவது கையெழுத்து ஸ்டாலின் கைது என்றால் நல்லதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.